தமிழகத்தில் பொங்கல் பரிசாக தீபாவளிக்கு டோக்கன் வழங்க இருக்காங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவில் டைட்டில் தமிழ்லேயே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லாமே உள்ளே வந்திருக்கீங்க. ஆமாங்க, வரப்போகிற தீபாவளிக்கு 5000 ரூபாய் பரிசாக கொடுக்க போகிறாங்க. ஸோ பொங்கல் பரிசு அப்படின்னு நினச்சி எல்லாருக்குமே கொடுக்க இருக்கிறத தீபாவளிக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அரசு சில முடிவுகள் எடுத்துகிட்ருக்காங்க. இதற்கான டோக்கன்கள் எல்லாமே சில மாவட்டங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில மாவட்டங்களில் இன்று முதல் அந்த டோக்கன்கள் அனைத்துமே அங்கங்கே வழங்கப்பட்டு வருதுங்க. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு வழங்கும் பரிசு தொகை எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படலாம் அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ பொங்கலுக்கு இதெல்லாமே வழங்கலாமா இல்லை தீபாவளிக்கு வழங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இதை தீபாவளிக்கே வழங்கலாம், இல்லை டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். இதற்கான டோக்கன்களை கொடுத்துட்டா அவங்க பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ 5000 ரூபாய் பார்த்திங்கன்னா தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை மூலமாக மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த அக்கௌண்ட்லேயே 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணலாமா அப்படின்ட்டு சில யோசனைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க அரசு தரப்புலேருந்து. ஸோ வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு இதற்கான அப்டேட்டை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரி, வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரூபாய் 5000 தீபாவளி பரிசாக தமிழக அரசு சூப்பரான அருமையான அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கமாக 5000 வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க. டோக்கன் எல்லாமே சரிங்களா. ரேஷன் கார்டு என்னென்ன கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH, AYY, PYY இந்த வகையான 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் ரொக்கமாக வழங்கியிருக்காங்க. இந்த 5000 ரூபாயை நீங்கள் பெற தயாராகிக்கோங்க. ஸோ மில்லியன் கணக்காக லட்சக்கணக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் பரிசு எதிர்பார்த்துட்டு ரெடியாக இருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 22 அப்புறம் GST அப்படின்றத வரியை குறைச்சிட்டார். ஸோ அதே போல் தமிழகத்திலையும் சர்ப்ரைஸ் தீபாவளி சர்ப்ரைஸ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க இருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி போன்ற புடவைகள் எல்லாமே மாநில அரசு விநியோகித்தது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக இது எல்லாமே நின்னது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எல்லாத்துக்குமே தீபாவளி பரிசாகவே கொடுக்கலாம். ஏன்னா வரக்கூடிய எலெக்ஷனை முன்னிட்டு தீபாவளி பரிசாகவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. தமிழக மக்கள் எதிர்பாராத சூப்பரான அறிவிப்பு தீபாவளி தினத்தில் வெளியாக இருப்பு. அந்த வகையில் தமிழர்களின் திருநாள் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பை வழங்கிட்டு வர்றது முக்கியமாக எதிர்பார்த்தது. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அதை தீபாவளிக்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ தீபாவளிக்கு இவர்களுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா பரிசு தொகை 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் கிரெடிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்காக 10,000 கோடி நிதி ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் டோக்கன்கள் அனைத்துமே அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.